ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வாங்கினது வந்து ஒரு குட்டியோண்டு ப்ராடக்ட் தான். ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே காமிச்சிடலாம். ஓகேவா? உள்ள கொண்டு காமிங்க பாருங்க guys. நான் ஆர்டர் பண்ணதுனோ ஒரு குட்டியோண்டு ப்ராடக்ட். இந்த குட்டியோண்டு ப்ராடக்ட் வந்து இந்த டப்பாக்கு வந்து இந்த சைஸ் எவ்வளோ பெருசு, இவ்வளோண்டு ப்ராடக்ட் தான். இவ்வளோண்டு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. நானே டவுட் ஆயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன், இது நிஜமாவே எங்களுக்கு வந்த ப்ராடக்ட் தானா இல்லையான்னு கேட்டதுக்குள்ள அந்த டெலிவரி பாய் வந்து பதிலே சொல்லாம குடுக்குடுன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கே கொஞ்சம் அதில் ஏதாவது ஸ்கேம் நடக்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பேக்கேஜிங் சைஸ்க்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. குட்டியோட ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி, என்னன்னு பார்த்தலாம். இது வந்து என்னன்னா ஒரு நம்ம ட்ரைபேட். நான் வந்து நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி கையிலேயே தான் ஷூட் பண்ணுறோமா, அதனால சும்மா மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரைபேடு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு 3-in-1 ட்ரைபேடு. ஓகே, ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு இது 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து இதுதான். இது வந்து சார்ஜர் கேபிள். ஓகே, இது ஆக்சுவலி லைட்டோட வாங்கினேன். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 டைப்ஸ் ஆஃப் பிரைட்னஸ். அப்புறமா வந்து இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஹைட் வந்து அரௌண்ட் ஒரு 70 சென்டிமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் லென்த் வந்து 68 சென்டிமீட்டர்ஸ். நம்ம இது வந்து இப்படி குட்டியா வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரைபேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ நம்ம இப்படி டேர்ன் பண்ணிட்டும் நம்ம ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து யூடியூப்ல வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கு பார்த்தோன்னே ஈஸியாக வருது. அப்புறமா இது வந்து ப்ளூடூத் ரிமோட். எப்படி இருக்குது? இது வந்து என்னன்னா, நம்ம செல்ஃபி ஸ்டிக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம ஆன் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். ப்ளூ கலர் லைட். நம்ம ப்ளூ கலர் லைட் எரியுதுல, லைட் எரிஞ்சோடனே இதை நம்ம இப்படி இன்னைக்கே உடைச்சிட்டோம் போல இருக்கு. மாத்தி மாத்தி போடுறீங்க. இதை நம்ம இப்படி மாட்டிட்டு ஃபோன் இங்கே வச்சுட்டு நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண இந்த பட்டனை வந்து இந்த ப்ளூடூத்தை வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இதுலேயே ஒரு கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணாலே நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரானாலும் சரி வீடியோனாலும் சரி எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணலாம். ஆமாம், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து இது ஒரு லாங் செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதுலேயுமே வந்து இந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு குவாலிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப ஸ்டர்டியாலாம் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னா நான் வாங்கினது 479க்கு வாங்கினேன். அமேசானில் வாங்கினேன் 479. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. பட் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு பேசிக் இப்போ தானே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர் ரிவ்யூ கமெண்ட்ஸ்லையுமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கார்டோஸ்
K2 செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபேட் ஸ்டாண்டு, இந்த பிராண்டு. நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு 1 மந்த்ல எப்படியாவது ரிவ்யூஸ் போட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே இந்த லைட் ஆப்ஷன் தான். மோஸ்ட்லி வந்து லைட் இல்லாத இடத்துல தான் நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துல மேலே லைட்டு கிடையாது, ஃபோனில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் தான். ஸோ இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய புது ட்ரைபேட் வாங்கியாச்சு. இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். வேறு யாருக்காவது யூஸ் ஆச்சுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய். பாய்.